ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா நெக்ஸ்ட் வீடியோ கோயில் வீடியோன்னு சொன்னால் கோயில் போன ட்ரிப் பற்றி போட போகிறேன்ட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? எஸ், அதுதான் போடலான்னு நினச்சேன். பட் 28 டாக்டர் கன்சல்டேஷன் இருந்தது. ஸோ அப்போ ஒரு விஷயம் நடந்தது. இதை விட அந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுவே டிலே தான். ஆக்சுவலி நான் இப்போது இன்றைக்கி நான் இது பேசிகிட்டு இருக்கச்ச September 1 இது நான் பேசுகிறது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கீமோ முடிஞ்சிருச்சு, 29th ஃபஸ்ட்டு கீமோ முடிஞ்சிருச்சு. அது ஒரு 2 டேஸாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. வாமிட்டிங், கிடினஸ் அந்த மாதிரி. நானும் அப்பப்போ எவ்வளோ ட்ரை பண்ணேன் வீடியோ எடுக்கணுன்ட்டு, முடியல. சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, ஓகே, ஷேர் பண்ணிடணும், கண்டிப்பாக சீக்கிரம் எவ்வளோ குயிக்காக ஷேர் பண்ணணுமோ பண்ணிடணும் அப்படின்ட்டு. 28 வந்து ஆக்சுவலி டாக்டர் கன்சல்டேஷன் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு போனோம். சார் பார்த்துட்டு சொன்னாங்க, மாதிரி ஓகே 90% க்யூரபிள் அப்படி சொல்லிட்டாங்க. அதுவே கடவுளுக்கு மிக்க நன்றி. அந்த மாதிரி வார்த்தை வந்து டாக்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி இதே வேர்ட்ஸே நமக்கு வந்துட்டும் போது அதுவே நமக்கு பாசிட்டிவ் தான். தென் வந்துட்டு 6 to 8 கீமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீமோ பண்ணி கட்டி சைஸ் சின்னது பண்ணிவிட்டு தென் சர்ஜரி, அதுக்கப்புறமேட்டுக்கு ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கீமோ, ஆஃப்டர் கீமோ அப்புறம் சர்ஜரி வந்து நீடடா அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அது வந்து 1 month ஆகும் ரிப்போர்ட் வரத்துக்கு. அதை பொறுத்து வந்து தான் நமக்கு வந்து ஒன்லி இப்போ வந்து கீமோ கொடுத்தோம்னாக்கா அந்த கட்டியோட சைஸ் வந்து சின்னதாகிடும். ஸோ ஒன்லி அதை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது, ஜெனட்டிக் படி வராமல் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்லி அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா தான் நமக்கு பிரஸ்ட் ரிமூவ் அந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஓகே, பார்க்கலாம் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அன்றைக்கி டாக்டர் கன்சல்டேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே கீமோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீமோதெரப்பிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்கச்ச ஆன் தி வேல நமக்கெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் சுற்றி இருக்கவங்கலாம் சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? என்ன மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூமை பசங்க மற்றவங்க யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். தென் வந்துட்டு கொரோனா பீரியடில் நம்ம எப்படி தனிமைப்படுத்திப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க. நம்ம லைஃப் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது அவங்களோட லைஃப்பை நம்ம பார்க்கணும், அடுத்த ஜென்ரேஷன் அவங்க நல்லா இருக்கணும். ஆப்வியஸ்லி நம்ம குழந்தை வந்துட்டு நம்மளை விட நம்ம குழந்தை லைஃப் தான் ரொம்ப முக்கியம் நம்ம நினைப்போம். எல்லாருமே அது மாதிரி தான் நினைப்போம். ஸோ நான் சஃபர் ஆகிறத பார்த்துட்டு அவனுக்கு படிப்புலாம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை ஹாஸ்டலில் சேர்க்குற அளவுக்குலாம் கூட திங்கிங் போயிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்குமே கூட அது அந்த டைமில் நம்ம குழந்தை படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு. அந்த 28 அன்னைக்கு, August 28 அன்னைக்கு. என்ன அது அந்த அந்த பீரியட்லாம் யாரும் வந்து அந்த அந்த டைமிங் யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யாருக்கும் வரவே கூடாது. கடவுள் அதுதான் நான் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 29th கீமோதெரப்பிக்கு போனோம். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு கீமோ பர்க் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. நெக்கில் கையில் நீடில் போட்டாக்க அது வந்து 6 months அந்த இது ப்ரோக்ராம் டியூரேஷன் அது இருக்கும்போது கை நம்ம தூக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால எனக்கு வந்து இங்கே அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த போர்ட் வந்து உள்ளேயே இருக்கும். இதில் நம்ம எவ்ரி டைம் கீமோ மந்த்லி ஒன்ஸ் கீமோ போகும்போது நீடில் வச்சு இது வழியாகவே கீமோதெரப்பி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது அவர்கிட்ட நான் கேட்குறேன் அந்த டவுட்லாம். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா, நான் செப்பரேட்டாக இருக்கணுமா, யாரும் கிட்டக்கெல்லாம் இது மாதிரி டச் பண்ணக்கூடாது, வரக்கூடாது, அந்த மாதிரிலாம். சடனாக அவர் சிரிச்சிட்டாரு. கூட இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாமும் கூட, மேடம் நாங்கள் இப்போ க்ளவுஸ்லாம் கூட போடாமல் தான் வந்து உங்களுக்கு பிபி எல்லாமே பார்க்குறோம், எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறோம். யார் உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ராங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது? கேன்சருங்கிறது வந்து தொட்டாலோ பேசினாலோ பார்த்தாலோ சேர்ந்து சாப்பிட்றதுனால அந்த மாதிரி எல்லாம் ஹக் பண்ணுறதுனால அப்படி பரகிற வியாதி கிடையாது. அது கேன்சர் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க யார் கூட இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுறது கிடையாது. காஃப் மூலியமாக அந்த மாதிரிலாம் பரவாது.
டிபி தான் வந்துட்டு காஃப் மூலியமாலாம் பரவும். கேன்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். க்ரௌடட் பிளேசஸில் போனீங்கன்னா மட்டும் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுவும் எதனாலனாக்க அவங்களுக்கு காஃப், ஏன்னா இந்த போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்செக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு இதுவாகாமல் இருக்கணும், ஸ்டெர்லைட்டாக இருக்கணும். அதனால வந்துட்டு மற்றவங்களுக்கு காஃபோ ஃபீவரோ இருந்தால் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுவும் ரொம்ப க்ரௌடட் ஏரியாவாக இருந்தால் மட்டும். அதர்வைஸ் நோ இஷ்யூ. கொரோனா மாதிரிலாம் கிடையாது மேடம் இது அந்த அளவுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு என்னை சும்மா கலாச்சிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஈவன் இப்போ வந்துட்டு இப்போது பசங்க நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூமை பசங்க யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அவங்க கரெக்டாக க்ளீனாக வைக்காமல் வந்துருந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது, அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு மைண்டே ரொம்ப இதுவாச்சு. ஆக்சுவலி என்ன சொன்னாங்கனாக்கா இந்த நம்ம பையன் வந்து நம்ம கூட இருந்து நம்ம கஷ்டத்தை பார்த்தானா அவன் படிப்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாக இருந்தோன்னா பாருங்களேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தனியாக இருந்தோன்னா நம்ம எப்படி இன்னும் அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகி வருவோம். நம்மளோட பலமே நம்மளோட ஃபேமிலி தான் இல்லை? அது கூட ஏன் தோணல? ஃபஸ்ட்டு திங் டாக்டர்ஸோட கரெக்டான ட்ரீட்மெண்ட். செகண்ட் திங் நம்ம க்யூர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு திங் டாக்டரோட கரெக்டான ட்ரீட்மெண்ட். செகண்ட் திங் நம்மளோட வில் பவர். தேர்ட் ஒன் வந்து ஃபேமிலி நம்ம மேலே காட்டுற அக்கறை, அன்பு. அந்த தேர்ட் ஒன் நமக்கு கிடைக்கலனா இது ரெண்டுமே கிடைச்சும் நமக்கு வேஸ்ட்டு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கேன்சர்ஸோ இல்லை வேறு டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்களோ வீட்டில் இருக்காங்கனாக்க தயவு செஞ்சு அவங்கள லவ் அண்ட் கேரோட பார்த்துக்கோங்க. ஓகே, என் பையன் நான் கஷ்டப்படுறதெல்லாம் இப்படி நினச்சி பாருங்களேன், என் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து ஓகே நான் இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அம்மா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளை நான் இன்னும் தங்கம் மாதிரி தட்டில் உள்ளங்கையில் வச்சு தாங்கணும், நல்லா படித்து நல்ல போஸ்டிங்க்கு போகணும். அவன் இப்போ செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், ஆரம்பிக்கையில் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு அவன் தாட் மாறுமா, இல்லை அவன் படிக்காமல் அவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போவானா? ஆக்சுவலி இன்னும் ரொம்ப பொறுப்பான பையனாக மாறத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி யாருக்காவது இது மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்குன்னா தயவு செஞ்சு அவங்கள ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது மாதிரி ராங் டைரக்ஷனில் யாரும் டைவர்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.